Welcome to Easy English. Today we learn about the conjunction. நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன்னா என்ன, அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது, வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் அண்ட் ஹவு டு மேக் த சென்டென்ஸ் யூஸ்டு பை கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் அப்படின்னா கனெக்ட் பண்றது, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றது அல்லது ஒரு சென்டென்ஸையும் ஒரு வேர்டையும் கனெக்ட் பண்றது. ஸோ தட் இஸ் கால்டு கன்ஜெக்ஷன். அதுக்கு சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அது என்னன்னு பார்க்கலாம். But, so, and, or, if. These are the conjunction words. நிறைய conjunction words இருக்கு, பட் இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். The first one and. And அப்படின்னா மற்றும். தமிழ்ல நம்ம மற்றும் அப்படின்னு பேசக்கூடிய இடங்கள்ல நம்ம and அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆப்பிளும் வாழைப்பழமும் வாங்கினேன். நான்னா ஐ, ஆப்பிள் அப்படின்னா an apple, வாழைப்பழம்னா பனானா, வாங்கினேன். இதுல எதுக்கு நம்ம an apple அப்படி சொல்றோம்னா AEIOU அப்படின்னு வர்ற வவல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம an அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம an apple போட்டிருக்கோம். பனானா. நெக்ஸ்ட் வாங்கினேன். ஸோ வாங்குறது வந்து பை, வாங்கினேன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ பாட், ஐ பாட் an apple and banana. ஸோ the and is the conjunction word. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் நன்றாக பாடுகிறார் மற்றும் நடனமாடுகிறார். அவர்னா he, நன்றாகனா வெல், பாடுறது சிங், நடனம் ஆடுகிறார் அப்படின்னா டான்ஸ். ஸோ he sings and dances well. இதுல நம்ம ரெண்டு வேர்ப் வந்திருக்கு, ரெண்டுலயுமே நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அதுல நம்ம he, she, it, name அந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரூல். ஸோ he sings and dances well. அவர் நன்றாக பாடுகிறார் மற்றும் நடனம் ஆடுகிறார் அப்படின்னா he sings and dances well. ஸோ அந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் நம்ம and யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வீடு பெரியதாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது. ஸோ வீடு அப்படின்னா த ஹவுஸ், பெரியதாகவும் அப்படின்னா பிக், சுத்தமாகவும்னா கிளீன் இருக்கிறது, அதாவது ஒரு ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஹவுஸ் இஸ் பிக் அண்ட் கிளீன். த ஹவுஸ் இஸ் பிக் அண்ட் கிளீன். இப்போ த ஹவுஸ் இஸ் பிக் அதுவே ஒரு சென்டென்ஸ், அதுவே ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் தான். அது கூட நம்ம கிளீன் அப்படிங்கிற வேர்டு கனெக்ட் பண்றோம். ஸோ த and இஸ் த கன்ஜெக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர். ஆர் அப்படின்னா அல்லது. தமிழ்ல அல்லதுன்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். இப்போ பைக் ஆர் கார், இது அல்லது அது அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல நம்ம அந்த ஆர் வருது. டீ ஆர் காஃபி, தோசை ஆர் இட்லி, இது அல்லது அது அப்படின்னு வந்தா நம்ம ஆர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்றோம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உங்களுக்கு டீ அல்லது காஃபி பிடிக்கிறது, அதாவது உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா ஆக்சிலரி வேர்பை சப்ஜெக்ட்க்கு முன்னாடி கொண்டு வரணும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் வந்து டூ. ஸோ டூ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. உங்களுக்கு யூ பிடிக்குமா அப்படின்னா லைக் டீ ஆர் காஃபி. ஸோ உங்களுக்கு டீ அல்லது காஃபி பிடிக்கிறது அப்படின்னா டு யூ லைக் டீ ஆர் காஃபி. இதெல்லாம் ஆர். ஆர் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட், இங்கே அல்லது அங்கே உட்காருங்க. இங்கே அல்லது அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே அப்படின்னா ஹியர், அங்கே அப்படின்னா தேர், அல்லதுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். உட்காருங்க அப்படின்னா சிட். ஸோ இங்கே அல்லது அங்கே உட்காருங்கள் அப்படின்னா சிட் ஹியர் ஆர் தேர். இப்போ சிட் ஹியர் அப்படின்னா இங்கே உட்காருங்க, அதுவே ஒரு முழுமையான சென்டென்ஸ் தான். நம்ம அது கூட தேர் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிட் ஹியர் அண்ட் தேர், இதுல கன்ஜெக்ஷன் வேர்ட் வந்து ஆர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், குளிர்காலம் அல்லது வெயில் காலம் பிடிக்குமா. இப்போ உங்களுக்கு குளிர்காலம் பிடிக்குமா இல்ல வெயில் காலம் பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஸோ எப்பவும் போல ஆக்சிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். டூ, பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லைக், குளிர்காலம் அப்படின்னா விண்டர், வெயில் காலம் அப்படின்னா சம்மர். ஸோ குளிர்காலம் அல்லது வெயில் காலம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா டூ யூ லைக் விண்டர் அண்ட் சம்மர். ஸோ டூ யூ லைக் விண்டர் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ், சம்மர்ங்கிறது ஒரு தனியான வேர்டு, ரெண்டையும் ஆட் பண்றது வந்து ஸோ திஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பட். பட் அப்படின்னா ஆனால். ஆனால் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்ம பட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்றோம். அவர் ஏழையாக இருக்கிறார் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் ஏழையாக இருக்கிறார், அவர்னா ஹி, ஏழைனோ புவர். ஸோ ஏழையாக இருக்கிறார் அப்படின்னா ஹி இஸ் புவர். மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னா ஹி இஸ் ஹாப்பி. மகிழ்ச்சினா ஹாப்பி. ஸோ அவர் ஏழையாக இருக்கிறார் ஆனால், ஆனால் தான் கன்ஜெக்ஷன். ஸோ பட். அவர் ஏழையாக இருக்கிறார் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னா ஹி இஸ் புவர் பட் ஹி இஸ் ஹாப்பி. ஸோ பட் இஸ் த கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. The next example sentence, எனக்கு நாய்கள் பிடிக்கும் ஆனால் எனக்கு பூனைகளை பிடிக்காது. எனக்கு நாய்கள்னா டாக்ஸ், பிடிக்கும்னா லைக், ஆனால் எனக்கு பூனைகளை பிடிக்காது. எனக்கு நாய், பூனைகள்னா கேட்ஸ், பிடிக்காது அப்படின்னா டோன்ட் லைக். பிடிக்கும்னா லைக், பிடிக்காது அப்படின்னா டோன்ட் லைக். ஸோ எனக்கு நாய்கள் பிடிக்கும் ஆனால் எனக்கு பூனைகளை பிடிக்காது அப்படின்னா ஐ லைக் டாக்ஸ் பட் ஐ டு நாட் லைக் கேட்ஸ். ஸோ ஐ லைக் டாக்ங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ டு நாட் லைக் கேட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸ். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற பட் திஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு மிக களைப்பாக இருக்கிறது. ஸோ ஷீ இஸ் டயர்ட். களைப்புனா டயர்ட். வேலை செய்து கொண்டிருக்கிறாள், அது வந்து ஒரு கண்டினியூஸ். ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங். அவளுக்கு மிக களைப்பாக இருக்கிறது ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் டயர்ட் பட் ஷீ இஸ் ஒர்க்கிங். ஷீ இஸ் டயர்ட் ஒரு சென்டென்ஸ், ஷீ இஸ் ஒர்க்கிங் ஒரு சென்டென்ஸ். ரெண்டையும் கனெக்ட் பண்றது வந்து பட், ஆனால். ஸோ த பட் இஸ் அ கன்ஜெக்ஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் சோ. சோ அப்படின்னா அதனால். ஒரு ரீசன் சொல்லி அதனால் என்னால முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதனாலுக்கு தான் நம்ம சோ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். இப்போ ரொம்ப நேரமாகி விட்டது அதனால் படம் பார்க்க முடியவில்லை. ஸோ ரொம்ப நேரமாகி விட்டது அப்படின்னா இட் இஸ் டூ லேட். டூ அப்படின்னா ரொம்ப அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து டூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அதனால் படம் பார்க்க முடியவில்லை. ஸோ முடியாது அப்படின்னா cannot. படம் பார்க்கிறதுனா வாட்ச் அ மூவி. படம் பார்க்கிறதுக்கு வந்து நம்ம வாட்ச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மலா சி அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது அதனால் படம் பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் டூ லேட், ஸோ cannot வாட்ச் த மூவி. ஸோ அப்படிங்கிறது கன்ஜெக்ஷன் வேர்ட். நெக்ஸ்ட், மழை பெய்து கொண்டிருப்பதால் என்னால் கிளாஸை அட்டென்ட் செய்ய முடியாது. மழை பெய்து கொண்டிருக்கிறதுனா இட் இஸ் ரெய்னிங். என்னால் கிளாஸை அட்டென்ட் செய்ய முடியாது அப்படின்னா ஐ கேனாட் அட்டெண்ட் த கிளாஸ். ஸோ இட் இஸ் ரெய்னிங், ஸோ ஐ கேனாட் அட்டெண்ட் த கிளாஸ். அதனால் அப்படிங்கிற அந்த சோ, அதுதான் இந்த வேர்டோட கன்ஜெக்ஷன். இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது, அது வந்து ஒரு கண்டினியூஸ் வேர்ட், அதனால தான் நம்ம ரெய்னிங் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். முடியாது அப்படின்னா கேனாட். ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டீ மிக சூடாக இருக்கிறது. டீனா டீ தான், ரொம்ப சூடா இருக்குது. ஸோ டூ ஹாட். அதனால் என்னால் குடிக்க முடியவில்லை. முடியவில்லைன்னா cannot. குடிக்கிறது அப்படின்னா ட்ரிங்க். ஸோ டீ மிகவும் சூடாக இருக்கிறது அதனால் என்னால் குடிக்க முடியவில்லை. டீ இஸ் டூ ஹாட், ஸோ ஐ cannot ட்ரிங்க். டீ இஸ் டூ ஹாட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ cannot ட்ரிங்க் என்னால் குடிக்க முடியலங்கிறது ஒரு சென்டென்ஸ். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுது இல்லையா, ஸோ அதனால். ஸோ திஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் வேர்ட். ஸோ இஸ். இஃப் அப்படின்னா ஒருவேளை, அதாவது இந்த மாதிரி நடந்தா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். உனக்கு பசித்தால் சாப்பிடு. ஸோ ஒருவேளை உனக்கு பசிச்சுன்னா சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ உனக்கு அப்படின்னா யூ, பசிக்கிறது அப்படின்னா ஹங்க்ரி. ஸோ இஃப் யூ ஹங்க்ரி, சாப்பிடு அப்படின்னா ஈட். ஸோ இஃப் யூ ஹங்க்ரி யூ ஈட். இதுல இஃப் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட். ஃபர்ஸ்ட் வர்றதுனால அது கன்ஜெக்ஷன் வேர்டு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த இஃப் தான் அந்த ரெண்டு வேர்டையும் கனெக்ட் பண்ணுது. யூ ஹங்க்ரினா பசிக்குது, ஈட்னா சாப்பிடு. பசித்தால், அந்த இஃப் தான் கன்ஜெக்ஷன் வேர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.